படம் வந்து ஆக்ட் பண்ணுறீங்க. அந்த படம் வந்து கதை உங்களுக்கே பிடிக்கல, நீங்கள் வந்து நடிச்சிட்டீங்க. அதை மக்கள்கிட்ட நீங்கள் ரிவ்யூ பண்ணி படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. பழைய ஃபயரில் இன்னும் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இல்லைப்பா. இதே பழைய ஃபயரில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த காட்டு மூக்கன்னு சொன்ன வாய் உன்னதான் கேட்குறேன். மாரீசன் படத்தில் நீ என்ன குற்றம் கண்டுபிடிச்சு பாத்தியா படம்? இந்த படத்தை கேவலமாக சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன காட்ஃபாதர்? அந்த படத்தில் கருத்து இருக்கா, அந்த படத்தில் லாஜிக் இருக்கா அப்படின்னா அப்புறம் நம்ம எல்லா படத்தையும் நோண்டணும். வேணா அவருக்கு டிக்கெட் எடுத்து அமெரிக்கா கூட்டு போய் ஆஸ்கர் அவார்டில் உட்கார வச்சிடலாமா? இந்த மாதிரி நீங்கள் வந்து படத்தை நானாக கிழிக்கிறதுனால தமிழ் சினிமாவே அழிகிற மாதிரி இருக்குது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட வந்து நடிகர் ஆதவன் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு போகிறோம். சார் வணக்கம். வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இந்த கூலி திரைப்படம் நெகட்டிவான ரிவ்யூவுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய கொந்தளித்து பேசுனதுக்கப்புறம் இப்போ வந்து பேசக்கூடிய காரணம் சார், நிறைய நெகட்டிவான ரிவ்யூ நிறைய படங்களுக்கு வந்திருக்கு. கூலி படத்துக்கு அப்புறம் நீங்கள் பொங்கி எழுந்ததுக்கு காரணம் என்ன சார்? சரி, கூலி படத்துக்கு அப்புறம் பொங்கி எழுதலை. இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்டுலாம் சொன்னேன். அப்போது சில பேர் காதில் அது சரியாக விழலை. அது நம்ம சொல்லி அது கரெக்டான நேரத்தில் சொல்லணும்ல. அந்த மாதிரி வந்து கூலி படத்தை பற்றி சொல்லும்போது தான் இன்னும் சத்தமாக கேட்டிருக்கு அவங்களுக்கு. அண்ட் கூலி படம் வரும்போது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு தேட்டர்லேருந்து இப்போ இன்றைக்கி வெளில வராங்க எல்லோரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர் கமெண்ட்டு ஒருத்தர் தேட்டர்லேருந்து வெளில வரும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தார், அந்த மேன்ஷன் ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது உபேந்திராவும் ரஜினி வந்து நிற்கிறப்போ அந்த மியூசிக்கெல்லாம் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருக்குது சார் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் ரீல்ஸில் பார்த்துட்டு சில பேர் வந்து நல்லா இல்லைங்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் புரியவே இல்லை, நான் இன்றைக்கி 2வது வந்து பார்த்தேன் அப்படின்னு இருக்கார். அப்படி ரசிகர்களோ இல்லை ஒரு ஒரு சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா பல பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பல பேருக்கு பிடிச்ச ஒரு படத்தை வந்து எதுக்காக நீங்கள் வெளில வந்தோன்னா நெகட்டிவாக சொல்லணும்? அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி. ஒரு படம் உண்மையிலேயே போர் அடிக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னா அதை சொல்கிறதுல தப்பு இல்லை. இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எவ்வளோ நேரங்க உட்காந்து காமெடி வந்து சிரிக்க முடியல, ஃபைட்டு பார்க்க முடியலன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஜினி சார் படம். ரஜினி சார் படத்தில் முதல்ல ரஜினி சார் எப்படி இருக்காருன்னு பார்ப்பாங்க, அவருடைய சீன்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த படம் நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்க படத்துக்கு வேணும்ன்ட்டே வெளியில் வரும்போது எல்லாரும் பேட் ரிவ்யூ கொடுக்குறது. ஆனால் பட் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரஜினி சாரோட ஃபேனு, அதனால் வந்து நீங்கள் அவருக்காக வந்து குரல் கொடுக்குறீங்க, பட் படத்துக்கு நாங்கள் பாசிட்டிவாக தான் வந்து பண்ணோம். சரி, இப்போ வந்து பார்த்தவங்கலாம் யாரோட ஃபேனு? நெகட்டிவாக சொன்னாங்களா? அவங்களாம் யாரோட ஃபேன்? இப்போ பொதுவாக பொது ஜனமாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல பொது ஜனம்னா அந்த பொது ஜனம் யாராவது ஒரு வெகுஜனமாக ஒருத்தரை பார்க்கணும்ல. அந்த பொது ஜனம் யாரோட ஃபேன்? ஜெய்சங்கர் ஃபேனா? இல்லை எனக்கு தெரியல, நான் உங்களை கேட்குறேன். இப்போ நான் ரஜினி சார் ஃபேனு. அதான் சார் சொல்கிறாரு, நீங்கள் முட்டு கொடுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிறார் இல்லையா? நான் ரஜினி சார் ஃபேன். சரி, நீங்கள் யார் ஃபேனு? நான் சார் தலை ஃபேன். தலை ஃபேன். ஓகே. இப்போ தலை ஃபேனு ரஜினி சார் படத்தை பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம். ரஜினி சார் படம் ஓடக்கூடாதா? இப்போ நாங்கள் அது மாதிரி நினச்சோமா? எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதே மாதிரி துணிவு படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம். நான் அந்த படம் பார்த்து சொன்னேன், ஒரு பாட்டு கூட இல்லை, ஆனால் படம் பிரமாதமாக இருக்குது, அப்படியே இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு அப்படின்னு. அப்போ அது அந்த நேரத்தில் எப்படி இருந்தது? ஏன் அப்போ சொல்லும் போதெல்லாம் வந்து யாரும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன் ரஜினி சார் படத்தை குறிப்பிட்டு தாக்கணும்? அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி. ஓகே சார். இப்போ வந்து ஆனால் பட் வந்து நிறைய பேர் அந்த நெகட்டிவாக விமர்சனம் பண்ணும்போது இருந்தில்ல, நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பேசும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரஜினி சார் ஃபேனு, அதனால் வந்து இப்படி ரிவ்யூவர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. சரிப்பா, நான் ரஜினி சார் ஃபேனு. இப்போ நான் சொன்னேன், ஒரு நாள் 2 நாள் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் படம் பார்த்து முடிச்சிட்டோம், ஓகேவா? 6வது நாள் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கே, அப்போ அவங்கெல்லாம் யார் ஃபேனு? ஜனரஞ்சகமாக எல்லா ஆடியன்ஸ் பண்ணல. ஒருத்தர் இன்றைக்கி போட்டிருக்காரு, ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நான் ரஜினி சாரோட தீவிர ஃபேன்லாம் கிடையாது, ஆனால் ரஜினி படம்லாம் பிடிக்கும், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ அவர் யார்? இங்கே யாரும் வந்து ஃபேன்ஸுங்கிறதுனால சொல்லலை. ஆக்சுவலாக நான் ப்ளூ சட்டை மாறனை பார்த்து கேட்டதே, நான் வந்து ரஜினி படத்தை தாக்கிறீங்கிறது ஒன்றும், நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுனால சின்ன படங்கள் நிறையா படங்கள் வெளியில் தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபேன் ஃபாலோயிங் மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்வீட்டில் ஒரு வீடியோ போட்டு, நீங்கள் செய்தது விஜய் படத்துக்கு நியாயமானு. நான் அது படத்தை கிண்டலும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ. அந்த வீடியோவை போட்டு இது வன்மம் இல்லையா அப்படின்னு போட்டு அவர் வீடியோ போட்டார். அவர் தான் வந்து இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டது. ஃபேன்ஸுக்கு மத்தியில் இவர் ரஜினி ஃபேனு, இவங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த மாதிரி தூண்டி விட்டது. ஓகே. ப்ளூ சட்டை மாறனுக்கும் உங்களுக்கும் என்ன தான் பிரச்சனை? எனக்கு என்ன, அவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன மாமனா மச்சானா?
எனக்கு எதுவுமே கிடையாது. ஓகே. பட் வந்து உங்களுக்கு தாக்கி ஒரு வீடியோ அவர் போடுறாருன்னா அதுக்கு காரணம்? நான் அவரை கேள்வி கேட்டேன்ல. கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியணும். கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கயேன், அவங்க உடனே நம்மள ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. அது வந்து அரசியல்ல இருந்தா கரெக்ட்டு. சினிமால இருக்கிறது தப்பு. அந்த ஆளு சினிமாலயே அரசியல் பண்றாரு. ப்ளூ சட்டை மாறன் வந்து சினிமால அரசியல் பண்றாருங்களா? ஆமா. பின்ன நான் என்ன கேள்வி கேட்டேன்? என் வீடியோவ போட்டு பாருங்க. நான் கேட்ட கேள்வி, "அண்ணே இது மாரி பண்றது தப்புண்ணே. இந்த மாரி நீங்க வந்து படத்த நார் நாரா கிழிக்கிறதுனால தமிழ் சினிமாவே அழியிற மாரி இருக்கு. எல்லா படத்தையும் நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்றீங்க. 1, 2 இல்ல." நெறைய சின்ன படங்களே நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ குடுத்துருக்காங்கல்ல ரிவ்யூவர்ஸ். யாரு? ப்ளூ சட்டை மாறனே வந்து நெறைய படங்களுக்கு குடுத்துருக்காரு. என்னென்ன படம் குடுத்துருக்காரு? ஜோ குடுத்துருக்காரு. அது மாரி ஒரு சில படங்கள் வந்து குடுத்துருக்காரு. சிறிய படங்களுக்கும் அவர் வந்து ரிவ்யூ நல்ல பாசிட்டிவாவும் குடுத்துருக்காரு இல்லையா ஒரு சில படங்கள். அப்ப அவருக்கு ரிவ்யூ குடுத்த படம் மட்டும் தான் ஓடணுமா? இப்ப அது மாரி நான் ரிவ்யூ குடுத்துருக்கேன். மெட்ராஸ் மெலடி நல்ல படம்னு, லவ் மேரேஜ் நல்ல படம்னு, ஓஹோ எந்தன் பேபி நல்ல படம்னு. ஏன் அந்த படம்லாம் போமாட்டேங்குது? அப்ப அவரு சொன்னா கேட்பீங்களா? அப்ப அவரு சொன்னத சொல்ல சொல்லுங்க. இப்போ வந்து அவர் ரிவ்யூ குடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக நெறைய பேர் வந்து போய் படம் பார்க்குறது இல்லையா? ஒரு ரூ. 120 செலவு பண்ணி ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து போய் படம் பார்க்குறான் அப்படிங்கும்போது, அந்த ரூ. 120 படம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா தானே பார்ப்பான். டிக்கெட் விலை ரூ. 120 இல்ல. இப்ப ரூ. 180 ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப டிக்கெட் நீங்க ரூ. 200 குடுத்து நீங்க படம் பார்க்கறதா இருந்தாலும், படத்த பப்ளிக் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றது வேற. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வெயிட் ஃபார் த ரிவ்யூவர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாரி படம் பார்க்குறோங்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் ரிவ்யூ பண்ணா தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ரிவ்யூ பண்ணா நல்லா பார்க்குறாங்கல்ல. இப்ப லவ் மேரேஜ் படம் சூப்பரா இருந்தது. தியேட்டர்லலாம் எழுந்து நின்னு கை தட்டினாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அந்த படத்த நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? மெட்ராஸ் மெட்ரின்னு ஒரு படத்துல வந்து அன்றாடம் வேலை செய்ற ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய குழந்தைகள வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பல பேர் இருக்கிற ரொம்ப டவுன் டான்ல இருக்க மக்கள் அத தெரிஞ்சுக்கணும். பசங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு நல்ல கதைய சப்போர்ட் பண்ண சொல்லுங்களேன். ஓஹோ எந்தன் பேபில வந்து ஒரு நல்ல ஒரு கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி குடுத்து புதுசா ஒருத்தர் டைரக்ஷன் அறிமுகமானாரு. விஷ்ணு விஷால் அவர் தம்பிய அறிமுகப்படுத்துறாரு. ஜாலியா போச்சு படம். அந்த படத்துல 1, 2 சீன் மைனஸ் இருக்கு. நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். அத சொல்லிட்டு இந்த படத்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. பயங்கரமா கொண்டாடுறாங்கன்னு ரிவ்யூ பண்ண சொல்லுங்களேன். ஏன் பண்ணல? அவரு ரிவ்யூ பண்ணா அந்த ஜோ படம், டூரிஸ்ட் ஃபேமிலி அது மட்டும் தான் ஓடணுமா? டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் ரிவ்யூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டூரிஸ்ட் ஃபேமிலி மக்களே பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்குன்னு. சார் ஃபர்ஸ்ட்டு வந்து மக்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணி ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து அடுத்த ஒரு 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 சிலர்ட்ட சொல்லி அந்த மாரி போயிருந்துச்சு. இப்போ படங்கள் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு ரிவ்யூவர்ஸ் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன? எனக்கு புரியல. எனக்கு அதுக்கு காரணம்லாம் எனக்கு தெரியல. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். இப்ப நான் அப்ப சரி எதுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். படம் வந்து ரிவ்யூ ரிவ்யூ பார்த்துட்டு தான் படம் பார்க்கணும்னா, முதல்ல புரொடியூசர்லாம் படம் எடுத்தோன்னே, ஒரு 100 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கன்னா, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு தியேட்டர்ல படம் போட்டு காமிக்க சொல்லுங்க. அவங்கலாம் ரிவ்யூ பண்ணட்டும். அ அப்புறமா படத்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணட்டும். அதுக்கு எதுக்கு ஆயிரக்கணக்கில தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி, ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ சொன்னோனே மக்கள் கூட்டம் வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 நாள் என்ன உள்ள பல்லாங்குழி விளையாடுவாங்களா? நான் புரியுது. எதுக்கு அவங்க அவசியம் இல்லல்ல. மக்கள் பார்க்கணும் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவன இன்வைட் பண்ணணும் தியேட்டருக்கு. சார் ஒரு ரிவ்யூவரா நான் தோத்து போறதுக்கு ரெடி. ஒரு ரிவ்யூவரா நான் அந்த படம் போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கங்க. இன் ஃபியூச்சர்ல எடுத்துக்கங்க. ஓகே. இன்னைக்கு சொல்றேன். ஒரு ரிவ்யூவரா நான் ஒரு படம் பார்க்குறேன். பார்த்துட்டு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவ போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். படம் பார்த்துட்டு சார் தலைவலிக்குது சார் என்னால முடியவே இல்லைன்னு என்ன திட்டட்டும். நான் ஒத்துக்கிறேன். ஆனா தியேட்டருக்கு வருமானம் வந்துரும். மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன். ஓ! மக்கள் இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு புடிச்சிருந்தது. அதனால தான் சொன்னேன். இனிமே நான் பண்ண போறதில்ல. ரிவ்யூன்னு கூட சொல்ல மாட்டேன். மை வியூ. மகிழ்வு. இட் இஸ் மை வியூ. என் வியூல இந்த படம். இந்த படத்த நீங்க பார்க்கிறதுங்கிறது உங்க வியூல போய் படம் பாருங்க. நான் ஒரு பொதுப்படையான இதெல்லாம் ரசிச்சேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார். கூலி படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது உங்களோட வியூ என்ன? என்னோட வியூ அது ஒரு ஃபேன் மூமெண்ட் படம் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இட்ஸ் a ஸ்டைல் கிங். ஓகே. ஒரு ஸ்டைல் கிங்கா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டார் இருக்காரு. அந்த ஸ்டார் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் பண்ணியிருக்காருங்கும்போது, அத எப்படி நாங்க பார்ப்போம்னா, அந்த ஸ்டைலுக்காக படம் பார்ப்போம். ஒரு ஃபேன் மொமெண்ட்டுக்கு நாங்க படம் பார்ப்போம். அந்த ஃபேன் மொமெண்ட்டுக்கான படம்னா, எஸ் அது ஃபேன் மொமெண்ட்டுக்கான படம். அது ஒரு கதை இருந்தது. ஒரு பிரம்மாண்டம் இருந்தது. 4, 5 புது ஆர்டிஸ்ட் வந்தாங்க. எல்லாம் வெவ்வேறு ஆர்டிஸ்ட். நாகார்ஜுனா வந்தாரு. இந்த பக்கம் வந்து உபேந்திரா வந்தாரு. ஆமீர் கான் வந்தாரு. ஷாருக் கான் வந்தாரு. சாரி இவரு என்ன சொல்றது? ஆமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், சௌபின் ஷாகிர் வந்தார். இந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஒரு பேன் இண்டியாவுக்கு எடுத்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து எடுக்கணும்னு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை நான் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். ஓகே சார். ரிவ்யூ வேணாம். கூலி படத்துல என்னென்ன மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்க வியூ பாயிண்ட்லேருந்து சொல்லுங்க.
மைனஸ்னா கதை இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சொன்னாங்க இல்லையா, அதை கதையாக சொல்லுவார் ரஜினி. அதை படமாக எடுத்துக்கலான்னு தோணுச்சு. அதை கொஞ்சம் படமாக எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதை கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருக்கலாம். இதை கட் ஷாட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த இவங்க இந்த டெட் பாடி எரிக்கிற சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணிட்டு இந்த விஷயத்த அந்த பழைய ரஜினி என்ன கொஞ்சம் காமிச்சு தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அது நல்லா எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி டிஏஜிங்கில் வந்து குட் பேட் கிளியில் தலை அஜித்தை காமிச்சதும் இந்த படத்தில் ரஜினியை காமிச்சதும் சூப்பராக இருந்தது. நமக்கு அக்செப்டபுளாக இருந்தது. ஏன்னா நான் அஜித் சாரோட படங்களை ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த அஜித்தை பார்த்த அதே ஃபீல் இருந்தது. அப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பயிலேருந்து இந்த ரிவ்யூக்குள்ள வந்தீங்க? ஒரு நடிகரா நல்லா வலம் வந்துட்டு இருந்தீங்க. இப்போ ரிவ்யூக்குள்ள திடீர் பிளான். சரி, ரிவ்யூங்கிறது நான் பசங்களுக்குள்ளே பேசிப்போம். அந்த படம் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு எல்லாம் பேசிப்போம். நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டு ஒரு யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் வந்ததுங்கிறது இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆச்சு. குட் பேட் அக்லிலேருந்து தான் வந்து அப்போ இருந்து தான் பண்ண ஆரம்பிச்சது. ஓகே சார். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாரி வருது. இப்போ நீங்க ஒரு படம் வந்து ஆக்ட் பண்றீங்க. அந்த படம் வந்து கதை உங்களுக்கே புடிக்கல. நீங்க வந்து நடிச்சிட்டீங்க. அத மக்கள்ட்ட நீங்க ரிவ்யூ பண்ணி படம் நல்லா இருக்கு. போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அது கஷ்டம்தான். அது மாதிரி இருந்தால் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஒரு ரிவ்யூவராகவோ இல்லை நம்ம ஒரு ப்ராஜெக்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசக்கூடாது. அந்த ப்ராஜெக்டை நானே வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது. அது கஷ்டம். அதுதான் மக்கள் பார்க்கணும். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னா, நான் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, மக்கள் அதை ரசித்ததுனால நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். மக்கள் ரசிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆர்டிஸ்ட் கிடையாது. அப்போது நான் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ அந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அந்த படத்தை நானே பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த படத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு நான் சொல்ல முடியாது. இதுவரைக்கும் நீங்க நடிச்ச படத்துக்கு அது மாரி சொன்னது இல்லையா? இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் நடித்த படம் வரல. ஓகே. ரிவ்யூ பண்ணல. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த படம் நடிச்சிருக்கோம். நமக்கே வந்து இந்த இது வந்து ஒரு சிச்சுவேஷன்ல நடிச்சிட்டோம். நமக்கே பிடிக்கல. இத மக்கள பார்க்க சொல்லலாமா? அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா ஏதாவது படம்? இல்லை, நான் சொல்ல அதான் சொல்கிறேன். அதை நான் சொல்ல முடியாது. அது ஆக்சுவலாக நான் எப்படி சொல்ல முடியும்? நான் நடித்த படத்தை இப்போ நான் ரிவ்யூ பண்ண ரிவ்யூவ தாண்டி ஆரம்பிச்சதுக்கப்புறம் சார் பிரஸ் மீட் அது மாரி எதுலயும் சொல்லியிருக்கீங்களா? ப்ரெஸ் மீட்லையா? ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்துட்டு முடிவு சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக அந்த படம் ஓஹோ ஆகான்னு இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண படத்தையும் சொல்கிறேன். நான் ஒரு படம் வந்து போன 1.5 வருஷம் முன்னாடி பவுடர்னு ஒரு படம் பண்ணோம். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு ஒன் நைட்டில் நடக்கிற கதை அது. நான் ஒரு திருடனாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த படம் ஃபுல்லாகவே மிஸ்டிக்கல் த்ரில்லர் இருக்குது. அது ஒரு 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 வாரமோ 2 வாரம் ஓடிச்சு. அவ்வளோதான். ஓகே. இஎம்ஐங்கிற படத்துக்கு வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருந்தீங்கல்ல. நீங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க அப்படிங்கிற மாரி. ஆமாம், அது ப்ரமோஷன். ஆமாம், அது ப்ரமோஷன். அந்த படம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சா? எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்ப நீங்க வந்து ஒரு மக்கள்ல வந்து வர சொல்றீங்களே, உங்களோட படம் நீங்க ஆக்ட் பண்ணதுனால. நான் அது வரதானே சொன்னேன், ரிவ்யூ சொல்லலையே. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் வந்து பாருங்கன்னு சொல்றது ஒரு இதுதானே. படம் நல்லா இருக்குன்னு இல்லை, இது இஎம்ஐங்கிறது ஒரு கஷ்டப்படுறது. இன்றைக்கி எல்லார் லைஃப்லையும் இஎம்ஐ இல்லாத மனிதர்களே கிடையாது. ஸோ அதனால் இஎம்ஐனால் வர்ற பிரச்சனைகள் என்ன, எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி பாதிக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், வாங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு மேலே வந்து அந்த படத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், இந்த படம் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னேன். நீ எங்கேயாவது மாதிரி நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி சொல்கிறது நம்ம கையில் கிடையாது. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், என் விமர்சனத்தில் நான் ஒரு ரஜினி ஃபேனாக இருக்கும்போது ஒரு ஃபேன் மூமெண்ட்டுக்கான படம் இது ஒரு காவியம்னு நான் சொல்ல வரலன்னே என் வீடியோவில் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்து கூட போட்டுருங்க. இது ஒரு காவியமாக நான் சொல்லலை, ஆனால் நல்ல படம், ஒரு ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு படம் பார்க்கும்போது அந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து பெருசாக போர் அடிக்கலை அப்படின்னா நல்ல படம், அவ்வளோதான். ஒரு எங்கேஜிங்காக போகுது சார் படம், அவ்வளோதான். அந்த படத்தில் கருத்து இருக்கா, அந்த படத்தில் லாஜிக் இருக்கா அப்படின்னா அப்புறம் நம்ம எல்லா படத்தையும் நோண்டணும், எல்லா படத்துலையும் லாஜிக் இருக்கான்னு பார்க்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே சார். இப்போ லியோ படம் வந்து ஒரு நாளில் வந்து 147 கோடி வரைக்கும் வசூல் சாதனை பண்ணுச்சு. அந்த படத்துக்கு பெருசாக அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்லாம் வந்து அதிக அளவு பண்ணல. இப்போ கூலி படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த அளவுக்கு ஏன் வசூல் வரலன்னு நினைக்கிறீங்க? என்ன வரல வசூல்? வசூல் இந்த அளவுக்கு ஏன் வந்து ஒரு ப்ரொமோஷன் இவ்வளோ பண்ணியும் இந்த அளவுக்கு வந்து வசூல் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? இந்த ரிவ்யூவர்ஸால வந்து படம் வந்து பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ரிவ்யூவர்ஸ்னால பாதிக்கப்பட்டது தான் உண்மை. இன்றைக்கி வந்து இது ஒரு புது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரொம்ப தப்பாக அந்த படத்தை பற்றி சொல்லி இந்த படம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் கலெக்ஷன் ஆகிருக்குங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சு. அதுதான் சொன்னாங்க, இது ஒரு புது ட்ரெண்டு, இது ஒரு பெரிய சரித்திரத்தையே படைச்சிருக்கு கூலி. ஆக்சுவலாக என்னன்னா, இது வரைக்கும் தப்பாக சொன்ன படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வராது. நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ் தப்பாக சொன்னதுக்கப்புறம் அதான் படம் நல்லா இல்லைன்ட்டாங்க அப்படின்னா கூட்டம் வராது. ஆனால் அப்படி சொல்லியும் இந்த படத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அப்போ சொல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும்ல.
ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் நடிகரா ஒரு நடிகரா ரிவ்யூவர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? ஒரு நடிகராக சொல்லணும்னா ஒரு படத்தை பார்க்கும்போது நீங்கள் குறைகளை மட்டும் சொல்லாதீங்க, நிறைகளை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஃபில்த்தி வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறது. இந்த அதாவது என்னன்னா, சில எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த ப்ளூசரமாறன் வந்து அது என்ன, புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துக்காங்கன்னு சொல்லி பேன் இண்டியா ஸ்டார் பண்ணணும்னு சொல்லி இவர் ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. இவர் ஸ்ட்ராங் ஆகிட்டதுனால இந்த படம் ஓடிடணும்னு நினச்சாரு. இப்படிலாம் பேசக்கூடாது. இப்போ இவருக்கு 53 54 வயசாகுது ப்ளூசரமாறன். அவருக்கு 75 வயசாகும். அவருடைய ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, 50 வருஷங்கிறது, அதை நீங்கள் இப்போ நினச்சா கூட பண்ண முடியாது. இங்கே பாதி பேருக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க, இல்லை நம்ம 50 வயசுக்கு முன்னாடி நம்மளாம் இருப்போமானே தெரியலப்பா அப்படிங்கிறாங்க. 50 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவமரியாதையாக பேசுறது. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எனக்கு ஒன்று புரியல, நீங்கள் ப்ளூ சட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறீங்க. அவர் ப்ளூ சட்டை மாறன் வந்து தலைவருக்கு ஒரு பெரிய இது, அவர் என்ன படம் நடித்தாலும் காட்டு முக்கையாக தான் இருக்கும். ஆனால் அது அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த முன்னாடி படமே பெட்டர்னு தோணும். இப்போ ஜெயிலர் நல்ல படம் ஆயிடுச்சு. ஜெயிலர் நல்ல படம் இல்லையா? நல்ல படங்கிறதுனால தானே கொண்டாடினாங்க. அப்போ அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ அவர் ஓகேங்கிறீங்களா, அவர் ஓகே இல்லைங்கிறீங்களா? சார் இப்போ ரிவ்யூவர்ஸை எல்லாருமே வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறது இல்லையா? அவர் பேசுறது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? ஓ, அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ வந்து இப்போது எந்த ஊர்லேருந்து போகிற? எந்த ஊர்லேருந்து வர? தஞ்சாவூரில். சரி, இப்போ நாங்கள் மெட்ராஸில் இருக்கிறோன்னு வச்சுக்கோ, தஞ்சாவூர்லேருந்து வர, உன்னை டெய்லி சும்மா வந்து ரேக் பண்ணுறது எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பண்ணட்டுமா? சார் நான் இதுக்கு நம்ம புரியல. உன்னை ஹர்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்குல்ல? உன்னை டெய்லி ரேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயோ ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்க, டெய்லி ஒன்று ரேக் பண்ண நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல? ஊர்லேருந்து வந்த பசங்க ஜாலியாக பண்ணலாமே அப்படின்னா ஜாலியாக இருக்கா? இல்லைல்ல, கஷ்டமாக இருக்குல்ல? அது மாதிரி தான் சினிமாவும். ஒரு லெவல் இருக்குல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ஒருத்தரை கிண்டலோ நக்கலோ செய்யறதுக்கு ஒரு லெவல் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் கிண்டல் பண்ணா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணோம், அப்புறம் வாடா வாடா வெளில போகலாம், வாடா டிவியில், ஒரு லெவல் இருக்குது. அது அந்த இடத்தோட முடியுது, இது அந்த இடத்தோட முடியுதா? 5 வருஷமாக எல்லா படத்தையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்லையா? பிரச்சனை இல்லையா? புரியல இல்லை, இது பிரச்சனை இல்லையா? அப்போது இப்போ நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சார் நிறைய பேர் வந்து அதை என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஒரு சிலர் தான் இதை சரி இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு படத்துக்கு போகாமல் இருக்கதோ, இவர் சொல்கிற படத்துக்கு போகிறதோ. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை ஒரு பொழுதுபோக்காக தான் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா. அது நீங்கள் அப்படி ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நிலந்து மாற்றிக்கங்க. நான் போடுறத அப்படியே கூட போட்டுக்கோ. ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஒருத்தர் லைஃப் அதனால் அழியுதுன்னா அதுக்கு பேர் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஒருத்தருடைய பர்சனல் வாழ்க்கையை நார்மலாக கிழிக்கிறதுக்கு பேர் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஒருத்தரை பற்றி சொன்னால் நல்லா இருக்குன்னா நம்ம சொல்லலாங்கிறது கிடையவே கிடையாது. முதல்ல மக்களும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நார்மலாக சீரியல் பார்த்து சந்தோஷமாக தானே இருந்தாங்க. இப்போ என்ன புது சந்தோஷத்தை நீங்கள் தெரியுங்க? எனக்கு தெரியலையே. இதுக்கு முன்னாடி டிவியில் சீரியல் பார்ப்பாங்க, தேட்டரில் படம் பார்ப்பாங்க, இதே மாதிரி விஜய் படம் வந்து ரஜினி படம் வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க. இப்போ என்ன புதுசா? ஓகே சார். நிறைய இது என்ன என்டர்டெயின்மெண்ட் நானும் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 17 வருஷமாக இருக்கேன். நீ சொன்னா அதை நானும் கற்றுப்பேன். அந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன? நிறைய பேர் அதாவது என்னன்னா, நேராக போயிட்டு கழுவி ஊற்றிட்டு கிக்கின்னு சிரிச்சுட்டே இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்பெல்லாம் கிடையாது சார். நிறைய பேர் அதை பொழுதுபோக்காக தான் பார்க்குறாங்க. அது பொழுதுபோக்கு கிடையாதுன்னு இன்றைக்கே சொல்கிறேன். அது பொழுதுபோக்கு கிடையாது. நான் வந்து கொஞ்சம் நடிங்க மசன்னு ஒரு ஷோ பண்ணேன். அந்த ஷோவில் வந்து ஒரு டயலாகை சொல்ல சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது உடனே அவங்க வந்து தடுமாறுவாங்க. அப்போ கிண்டல் பண்ணுவோம். அப்புறம் அப்படியே கட்டி அணிச்சுப்போம். தோல் மேலே கை போட்டுப்பேன். இது எல்லாமே பண்ணேன். அந்த பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் வந்து பார்த்துட்டு, அண்ணே சூப்பராக இருந்தேன், செம்ம ஜாலியாக இருந்தேங்கிறாங்க. அவ்வளோதான் லிமிட்டு. நான் ஒரு கேள்வி உன்னை கேட்குறேன்னு வச்சுக்கோ, தம்பி, நாசாவில் இப்போ நடக்கக்கூடிய அந்த ராக்கெட் லான்ச்சில் இது எத்தனாவது லான்ச்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு தெரியாதா? தெரியாது பாரு, இவருக்கு தெரியவே தெரியாது. இப்படின்னா உனக்கு ஹர்ட் ஆகாதா? அதுக்கு பேர் ஹர்ட்டிங். இது எப்படின்னா கிளிக்கு சொல்கிற மாதிரி, நான் சொல்லி கொடுத்து திருப்பி சொல்கிறத அவங்க சொல்லும்போது தடுமாறுறது. ஏனே தடுமாறீங்க, நான் திருப்பி சொல்லி தரமாருங்க அப்படிங்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குப்பா. இன்னொருத்தரை கிண்டல் பண்ணுறதும் ஒருத்தரை கேலியாக சொல்கிறதுமே தன்னுடைய வாழ்க்கையாக ஒரு எடுத்துக்க முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்ரிபடி ஹஸ் அ லைஃப். எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கிண்டல் பண்ண முடியாதுல்ல. சினிமாங்கிறதும் ஒரு வாழ்க்கை, சினிமாங்கிறது ஒரு வாழ்க்கை, பாலிடிக்ஸுங்கிறது ஒரு வாழ்க்கை, மீடியாங்கிறது ஒரு வாழ்க்கை. இதே நான் அந்த மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது, இப்போ வந்து வெளியில் போகும்போது ஒரு பர்சனலாக சில பேர் வந்து கலாய்ப்பாங்க. மீடியாவில் இருக்கும்போது நிறையா கலாய்ச்சிருக்காங்க. அதெல்லாம் ஹர்ட்டிங்காக தான் இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
முன்னாடிலாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. என்ன வந்துட்டான்டா மைக்கை தூக்கின்னுவாங்க. உனக்கு எப்படி இருக்கும்? கேட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் எத்தனை ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மைக்கை தூக்கிட்டு ஏதாவது ஒரு விழானா போகிறாங்க தெரியுமா? எத்தனை கேமராமேன் போகிறாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட மீடியா வாழ்க்கைங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாத்துக்கும் சனி ஞாயிறு லீவ் இருக்குது. திங்க செவ்வாயிலேருந்து எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. 6 மணி ஆனாலும் வேலை முடிஞ்சிருது. இல்லை 8 மணிக்கு வேலை முடியுது, 9 மணிக்கு வந்துடுறாங்க, இல்லை 10 மணிக்கு வந்துடுறாங்க. இங்கே எவனுக்கு எப்போ வேலை முடியும்னு கூட தெரியாது. அப்போ என் ஃபீல்டில் வந்து யாராவது இன்னொருத்தர் கலாய்ச்சாங்கன்னா நாங்கள் கம்முன்னு இருக்கணுமா? பொதுமக்களே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் நாங்கள் ஜோக்கராக நடிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையவே ஜோக்கராக்கி பாப்பராக்கி உட்கார வச்சு பிச்சை எடுங்கன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நான் ஜோக்கராக நடிக்கிறேன், எல்லாரும் சிரிங்க. மற்றவங்க சிரிக்கிறதுக்கு தான் எங்கள் வாழ்க்கை. 4 பேர் சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம்தான். எவ்வளவோ கவலைகள் இருக்குது. அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு சில பேருக்கு இந்த சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு சில பேருக்கு சிரிக்க வைக்க தெரியும். அந்த சிரிக்க வைக்க தெரியறதுக்கு நமக்கு ஆண்டவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நாம் அதை செய்கிறோம். அதுக்காக இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீ அவர் சொன்ன எந்த வார்த்தை வந்து உனக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்ல, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா? இஸ் இட் அன் எக்ஸாம்பிள்? அது ஒருத்தர் சொல்லும்போது இதெல்லாம் தலைவலியாக இருக்குது, இதெல்லாம் எரிச்சலாக இருக்குது, காட்டு மூக்கங்கிறார். பழைய ஃபயரில் இன்னும் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இல்லைப்பா. அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஆக்சுவலாக இதே பழைய ஃபயரில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த காட்டு மூக்கன்னு சொன்ன வாய் இனிமேல் பேசியிருக்காது. யூ நோ தட் வேர்ட், அது எவ்வளோ மோசம்னு. இன்னொருத்தர் வந்து இட்ஸ் பிரசாந்த்னு ஒருத்தர் வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு. அவர் வந்து ஃபில்த்தி வேர்டு யூஸ் பண்ணுறாரு. ரோட்டில் சண்டை போடும்போது ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பாரு, அந்த மாதிரி ஒத்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு அவர். எதில்? ரிவ்யூவில். அது சொல்லிட்டு இது ஒரு பெரிய தலைவலி. இவர் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? இங்கே யாருக்கும் யாரை பற்றியும் முழுசாக குறை சொல்கிறதுக்கெலாம் உரிமை இல்லை. நானே தக் லைஃப் படத்தை பற்றி பேசினேன். தக் லைஃப் படத்தை பற்றி பேசும்போது செகண்ட் ஹாஃபில் இப்படி மனிதத்தில் எடுப்பான்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னேன். வருத்தமாக இருந்ததுன்னு சொன்னேன். இது என்னப்பா இது இவ்வளோ மோசமாக இருக்கேன், எனக்கு யோசிக்கவே இல்லையே, இந்த கதையெல்லாம் புதுசாக வேற இல்லையே, எல்லாம் பழசாக இருக்கேன்னு சொன்னேன். இது ஆதங்கம். 1-2 படத்துக்கு சொல்லலாம். என்னோடய ரிவ்யூ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், எல்லா படத்துலையும் இப்படி சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் மேக்ஸிமம் நான் 2 படத்தை பற்றி மட்டும்தான் என்னால் உட்காரவே முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த காமெடி ஒர்க்கே ஆகாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். மற்ற எல்லா படத்துக்கும் இல்லை இது இந்த சீன் நல்லாயிருக்கு, இதில் அது நல்லாயிருக்கு, இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்கிறோம்? மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே அதுதான். அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அவங்க லைஃப்பில், அவங்க வீட்டில், அவங்க ஆஃபீஸ்லன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் மீறி படம் பார்க்க வர்றவங்களால அங்கேயாவது சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டையே நீங்கள் நிறுத்துறீங்க. இங்கே எல்லாத்தையும் ஒரே இடத்துல முடக்குறீங்க. எல்லா இடத்துலையும் யூடியூப்லேயே பார்த்து இப்படியே ஃபோன்லேயே கை பார்த்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ப்ளூ சட்டை மாறன் கலாய்ச்சிட்டார் அப்படிங்கிறது. ப்ளூ சட்டை மாறன் கலாய்ச்சாலாம் யாராவது இனிமேல் சப்போர்ட் பண்ணாலும் நான் கடுப்பாயிடுவேன். நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. ரிவ்யூன்னா மதன்ஸ் கார்ட்டூன் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணார், மதன்னு. டாட்டன் சுரேஷ் ரிவ்யூ பண்ணார். அழகாக சொல்லிட்டே வர்றாரு, இது நல்லாயிருக்கு, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம், இப்படி தான் சொல்ல முடியும். அவ்வளோதான்ப்பா உரிமை இருக்குது. 200 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டேங்கிறதுனால நீ என்ன இப்போ அதில் பங்குதாரர் ஆகிட்டியா என்ன? நான் சன் பிக்சர்ஸில் ஒரு பங்குதாரராக இருக்கேன், நானும் 1 கோடி ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா வேணால் பேசு, யாரும் பேசலைல்ல. நான் சொல்கிறது என்னென்னா, உரிமைங்கிறதும் கொஞ்சம் தான் இருக்குது. பிடிக்கலையா பார்க்காதீங்க. ரொம்ப பிடிக்கல சார், பார்க்காதீங்க. ஆனால் எதுக்காக இப்படி எடுத்தாங்க, இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, நீ ஏன் சொல்கிறீங்க? இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச படம் இன்னொருத்துக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், தப்பு இல்லைங்கிறேன். எனக்கு கூலி பிடிச்சிருக்கு, நீ போயிட்டு வந்தேன் கூலி எவ்வளோ பிடிக்கலன்னு, பரவாயில்ல. நான் அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட திருப்பியே கேட்க மாட்டேன், ஏன் உனக்கு பிடிக்கல, ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காமல் இருக்கும்ல. கண்டிப்பாக. அதில் ஏன் ஒருத்தருடைய பர்சனலான விஷயத்தில் போய் நம்ம போய் தலையணும்? அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் பிடிக்கலன்னு சொன்னதையே உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கமெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ராப்பகண்டா பண்ணுறதுக்குல அது தப்பு. அவன் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறான்ல, அப்போ ரஜினி ஃபேனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுல நான் சத்தம் போட்டு சொல்லலாம்ல, தப்பு இல்லைல்ல? அப்போ நான் சொல்லுவேன். ஓகே சார், ப்ளூ சட்டை மாறனை தாண்டி வேறு எந்த ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது? இட்ஸ் பிரசாந்த் அப்படி தான் இருக்குது. இட்ஸ் பிரசாந்த் ஏதோ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, அவர் வந்து லோகேஷ் கனராஜோட இன்டர்வியூ வந்து அவர் கிடைக்கல,
அதனால் அவர் பயங்கரமாக வந்து நெகட்டிவாக போட்டார் படத்தை அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தர் இன்டர்வியூ கிடைக்கலங்கிறதுக்காக போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. 2வது அவரும் வந்து அப்படி தான் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அந்த கூலிக்கு சொல்லிக்கிறார் அந்த ரிவ்யூவில், கூலி பவர் ஹவுஸு எனக்கு ஹவுஸு ஐயோ எல்லாம் போச்சே அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர? தியேட்டரில் சவுண்டிங்கில் அது எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு நார்மல் தியேட்டரில் சவுண்டிங்கில் அது எப்படி இருந்ததுன்னு தெரியுமா அவருக்கு? ரெடியே சொல்கிறாரா கூலி பவர் ஹவுஸு போயிச்சே அப்படின்னு. என்ன இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், குறை நிறை. கூலி படத்தில் நான் ரசித்த விஷயங்கள்லாம் இது. இந்த படத்தில் இந்த இடத்துல இந்த காட்சி அமைப்பில் எனக்கு இந்த கதையில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை, இந்த காட்சியில் இது வேறு மாதிரி அமைச்சிருக்கலாம் சொல்லு. நான் சொல்லியிருக்கேன், தக் லைஃபோட கதை இப்படி இருந்தால் எப்படி இருக்கணும்னு கூட சொல்லியிருக்கேன். அவங்கள சொல்லு. இப்படி சொல்கிறவங்க தான் ரிவ்யூவர். ஓகே சார். மதனால் சொல்ல முடியும், சுகாசினியால் சொல்ல முடியும், டாப்டன் சுரேஷால் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ப்ளூ சட்டை மாறனால சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இட்ஸ் பிரசாந்தால் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். உடனே இல்லை சார் படத்தை பார்த்து நாங்கள் ரிவ்யூ சொல்லுவோமே தவிர நாங்கள் எதுக்கு சார் புதுசாக கதை சொல்லணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போது நல்லா கேட்டுக்கங்க, ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தை நீங்கள் இது அடிக்கடி நான் சாப்பிட்ற ஐட்டத்தை தான் கம்பேர் பண்ணுவேன், ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தை ஒரு வடை எடுத்து சுட்டுருக்காங்க, வடை சுட்டு நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்? நீ நல்ல வடை சாப்பிட்ருக்க அக்கா, உளுந்து நீ சரியாகவே போடலக்கா, ஏக்கா மாவு சரியாக வேகலக்கா சொல்ல முடியுதுல்ல. வடை நல்லா இல்லை தூக்கி போட்டு போயிடுவியா? இந்த கடையில் வடை நல்லா இல்லை, இந்த கடையில் வடை நல்லா இல்லை. என்ன வடை நல்லா இருக்க வடை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் அப்படின்னா அப்போ சொல்லணும். அதே மாதிரி தான் நீ எப்போ குறைகளை சொல்கிறியோ அப்போ நிறைகளையும் சொல்லணும். ஃபஸ்ட்டு நிறைகளை தான் சொல்லணும். இந்த படத்தில் இதெல்லாம் நல்லா இருக்குது, அப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு வந்து இல்லை இந்த படத்தில் இதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிடலாம், லோகேஷ் கனகராஜ் ஸ்க்ரீன் பிளேயில் இது மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல, இந்த இடத்துல ஒரு ஃப்ளா இருந்த மாதிரி இருந்தது, இப்படி தெளிவாக சொன்னால் மக்கள் பார்ப்பாங்க. அப்படி தான்ப்பா ஆர்கானிக்காக இருக்கும். ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியிலே இப்போ நீங்கள் வந்து என் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறீங்க சரியா? ஒரு படம் கூலி, இப்போ இதே ஒரு 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 5 படம் ரிலீஸ் ஆனதில் சின்ன சின்ன படங்கள்லாம் இருக்குது. நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஓடிட்டுருக்கு, நல்ல கதையாக இருக்குன்னு ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்லிட்டு ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்லி எல்லோரும் தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்ட்லாம் உன்னால் இன்டர்வியூ எடுக்க முடியும் இல்லை? மக்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். அந்த படத்தை நடிச்சாங்க எப்படி இருக்காங்க, இந்த படத்தை நடிச்சாங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாரும் வெரைட்டி கிடைக்கும். இது எதுவுமே இல்லாமல் இப்போ ஒரே ஒரு படம், அந்த படத்தை மட்டும்தான் பேசுகிறோம், மற்ற சின்ன படங்கள்லாம் விட்டோம். அப்போது சின்ன படங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் தர்றதில்லைன்னு தான் கேட்டேன் ப்ளூ சட்டை மாறனுக்கு. நீங்கள் இந்த பெரிய படத்தை கலாய்ச்சது மட்டும் இல்லை, நான் வாரம் பார்க்குறேன், சின்ன படத்தையும் நீ இப்படி தான் மட்டமாக சொல்கிறீங்க. மாரீசன் படத்தில் உனக்கு என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல? உன்னை தான் கேட்குறேன், மாரீசன் படத்தில் நீ என்ன குற்றம் கண்டுபிடிச்ச? பாத்தியா படம்? பாத்தியா? வடிவேல் நடிச்சது நல்லா இருந்ததா? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்ததா, செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்ததா? என்னோட கண்ணோட்டத்தில் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தானே இருந்தது. அந்த படத்தை கேவலமாக சொல்லியிருக்காரு ஏன்? அப்போ அவர் என்ன காட் ஃபாதரா? அவருக்கு எல்லாம் தெரியுமா? தமிழ் சினிமாவில் சினிமாவே தெரியுமா? வேர்ல்டு சினிமா தெரியுமா? வேணா அவருக்கு டிக்கெட் எடுத்து அமெரிக்கா கூட்டு போய் ஆஸ்கர் அவார்டில் உட்கார வச்சிடலாமா ப்ளூ சட்டை மாறின? அந்த படம் ஏன் நல்லா இல்லை எனக்கு சொல்லுங்கள். அந்த படம் நல்லா இருந்தது. வடிவேல் மாதிரியான ஒரு ஆக்டரு நம்ம தமிழ் சினிமாவில் எங்கேருந்தோ அந்த நவாசுதீன் சித்திகி அவரை வந்து பெரிய ஆக்டருங்கிறாங்க, அனுராக் காஷ்யப் இப்போ பெரிய ஆக்டர் ஒருத்தர் நம்ம தமிழ் சினிமா நடிக்க வந்திருக்காருங்கிறாங்க, ஃபகத் ஃபாசில் நம்ம ஊருக்கு நடிக்க வந்திருக்காருங்க, சூப்பராக நடிக்கிறாருங்க, மலையாளத்தை வந்திருக்காருங்கிறாங்க, சௌபின் ஷாகி நடிக்க வந்திருக்காருங்கிறாங்க, தெலுங்குலேருந்து வந்த நடிகர் வந்து பாருங்கள் அந்த நடிகர் சூப்பராக நடிக்கிறாருங்க, இப்போ கூட ஏதோ அவர் இப்போ விஜய் தேவர்கொண்டா நடிக்கிறாரு, அவர் செம்மையாக இருக்குங்கிறாங்க, அல்லு அர்ஜுன் செம்மையாக இருக்குங்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் ஏன் தமிழ் சினிமாவில் நடிகர்களே இல்லையா? இருக்காங்க நிறைய பேர். ஏன் அவங்களெல்லாம் வெளில சொல்ல மாட்டேங்கிறீங்க? வடிவேலு நம்ம ஊருக்காரரு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு காமெடி கதாபாத்திரம் நடித்தவர். மாரிசனில் அந்த காமெடியில் ஒரு சின்ன ஒரு ஷாட் கூட வரல. அந்த செகண்ட் ஹாஃப் நடிச்சு இந்த பாட்டு பிரமிச்சு போயிட்டேன். ஒரு சீனில்
டேய் என்னை வச்சு நீ காமெடி கிமெடி பண்ணல அப்படின்னு சொல்கிற ஷாட் எங்கேயாவது வந்துருமோ, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஒரு மீட்டரில் நடிச்சிருக்காரு. அதை போய் நீ கேவலமாக சொல்கிற. ஓகே சார். இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு இப்போ நீங்களும் நிறைய படங்கள் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ரிவ்யூவராக என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் சொல்கிறேன், குறைகளையும் நிறைகளையும் சேர்த்து சொல்லணும். முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகே சார். நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.